வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாய யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜகோபால். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பிஎட் டேனியல் முருங்கை ரகம்னா என்னங்க, இந்த ரகத்தை நம்ம நல்லா காய்க்க வைக்கணும்னா நம்ம என்னென்ன பராமரிப்புலாம் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ முதலாக பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலையும் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயிங்கிற நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து முருங்கை சம்பந்தமான பல நல்ல வீடியோக்களை இந்த யூடியூப் தளத்தில் நாங்கள் அளிக்க இருக்கோங்க. சரிங்க, வாங்க வீடியோக்களை போகலாம். சரிங்க, பிஎட் டேனியல் முருங்கை ரகம்னா என்னங்கன்னு கேட்டிங்கன்னா, கரும்பு முருங்கை ரகம், நோபல் முருங்கை ரகம், அதே மாதிரி ஆண்டிப்பட்டி முருங்கை ரகம், இந்த மாதிரி முருங்கை ரகங்கள் இருக்கிற மாதிரி இதுவும் ஒரு முருங்கை ரகம் தாங்க இந்த பிஎட் டேனியல் முருங்கை ரகம். இந்த ரகத்தை நம்ம நடவு செஞ்சு எவ்வளோ நாள் நகங்க காய்க்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த ரகத்தை நம்ம நடவு செஞ்சு ஒரு 3 மாதத்துல நல்லா பூக்காம்புகள்லாம் பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிருங்க. நம்ம மரத்தோட அளவை பொறுத்து, அதாவது மரம் நல்லா வளர்ந்துருந்துச்சுன்னா, அந்த 3 மாதத்துலேயே நல்லா வளர்ந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதை அப்படியே காய்க்க விட்டுருவோங்க. அதில் நம்ம பூக்களை ஒன்று பறிச்சோ நம்ம எதுவும் பராமரிப்பும் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம 3 மாதத்தில் நல்லா ஓரளவுக்கு வளர்ச்சி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம காய்க்க விட்டுறலாம் மரத்தை. அதுவும் நல்லா தொடர்ந்து காய்க்கும். அதே மாதிரி மரமும் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இதே சில மரங்கள் சின்ன மரங்களாக இருக்கும். அந்த டைமில் மட்டும் அந்த மரங்களை நம்ம 3 மாதத்து மரமாக இருக்கும்போது இந்த பூக்களை நாங்கள் பறித்து விட்ருவோம். ஏன்னா மரத்தோட வளர்ச்சி நமக்கு கொஞ்சம் முக்கியங்க. மரம் எந்த அளவுக்கு நமக்கு சீக்கிரமாக வளருதோ அந்த அளவுக்கு நல்லா இந்த ரகத்தில் நல்லா காய் நல்லா கொத்தாக நல்லா நமக்கு காய் கிடைக்கும். அதனால் நாங்கள் 3 மாதத்துலேயே சின்ன மரமாக இருக்கிற மரத்தில் உள்ள பூக்களை மட்டும் பறிச்சிருவோம். மற்றபடி மரம் நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா அந்த டைம்லேயே நாங்கள் காய்க்க விட்டுருவோங்க. ஆனால் எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஒரு 6 மாதத்துக்கு பிறகு தாங்க இந்த ரகம் நல்லாவே காய்க்க ஆரம்பிக்கும். ஏன்னா மரங்களும் ஒரு 6 மாதத்தில் நமக்கு கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிடும். அதாவது முருங்கையை பொறுத்த வரைக்குமே மரம் நமக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் வளருதோ, அந்த கிளைகள்லாம் வளர்ந்து வருதோ அந்த அளவுக்கு நமக்கு ஈல்டும் கொடுக்க ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி 6 வருஷத்தில் ஒரு ஆவரேஜாக நமக்கு காய்க்கிற மரம் 1 வருஷத்துக்கு பிறகு நல்லாவே காய்க்க ஆரம்பிச்சிடும் இந்த பிஎட் டேனியல் ரகம். சரிங்க, இந்த பிஎட் டேனியல் முருங்கை ரகத்தை நம்ம நல்லா காய்க்க வைக்கணும்னா நம்ம என்னென்ன பராமரிப்புலாம் பண்ண வேண்டி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த முருங்கை ரகத்துக்கும் கொஞ்சம் நல்லா பராமரிக்க தாங்க செய்யணும். அதில் முதல்ல நம்ம மருந்து கண்டிப்பாக 10 நாளுக்கு ஒரு தகையோ, அதாவது 15 நாளைக்கு ஒரு தகையோ நம்ம முருங்கைக்கு கண்டிப்பாக அடிக்கணுங்க. எந்த ஒரு ரகமாக இருந்தாலுமே நம்ம முருங்கைக்கு மருந்துங்க இப்போ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பான ஒரு அவசியமான இதாகிட்டுங்க. மற்றபடி நம்ம விவசாயிகள் விரும்புகிறதெல்லாம் மருந்து அடிக்கணுங்கலாம் விரும்புகிறது கிடையாது. ஏன்னா அது நமக்கும் ஒரு வேலைப்பாடு தான். அதுவும் ஒரு தேவையில்லாத செயல் மாதிரி தான் நமக்கு இருக்குது. இருந்தாலுமே நமக்கு முருங்கைக்கு தழு ஏறணும், பூக்காம்புகள் பூச்சரிக்காமல் இருக்கணும், இந்த மாதிரி காரணத்துக்காக மட்டும் நம்ம மருந்து அடிக்க வேண்டியிருக்குங்க. பூச்சி தாக்குதல் கண்டிப்பாக நம்மகிட்ட, அதாவது மரத்தில் இல்லைன்னா நம்ம மருந்தே அடிக்க தேவையில்லை. ஆனால் அப்படி இல்லை. இப்போ உள்ள காலத்தில் பூச்சி தாக்குதல் அவ்வளோ இருக்குது. நம்ம மருந்து அடிச்சுமே இன்னும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, அந்த காரணத்துக்காக தான் நம்ம அடிக்க வேண்டியிருக்கு. அதனால் நம்ம பிஎட் டேனியல் முருங்கை ரகத்துக்குமே நல்லா மருந்து அடிக்கணுங்க. அதே மாதிரி இப்போ மருந்து அடித்தாச்சுங்க, அடுத்து நம்ம என்ன பண்ணணும், தண்ணி எப்படிங்க இதுக்கு விடணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தண்ணி ஒரு ஆவரேஜாக விடணுங்க. ஆனால் நம்ம நோபல் முருங்கை ரகத்தில் நம்ம எப்படி விட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம இதுக்கு தண்ணி அதிகப்படியான தண்ணி தேவையில்லைங்க. இதுக்கு கொஞ்சம் குறைவான தண்ணி இருந்தாலே போதும். ஆனால் ஒரு ஆவரேஜாக கண்டிப்பாக வேணுங்க, ரொம்ப குறைவாக கிடையாது. அந்த நோபல் அளவுக்கு நம்ம அதிகமாக விட வேண்டிய தேவையில்லை, அதோட கொஞ்சம் குறைவாகவே விட்டாலே போதும். அதே மாதிரி காய் இது எப்படி காய்க்குங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்லாவே காய்க்குதுங்க. அதாவது எங்கள் தரைக்கு, அதாவது எங்கள் தரை வெறும் மண் தரையாக இருக்குது. இந்த தரைக்கு நல்லா காய்க்குதுங்க. இந்த தரைக்கு நல்லாவே காய்க்குது. காயும் ஒரு குறிப்பிட்ட அளவான லென்த்து, அதாவது ஒரு 2 அடி 2லேருந்து ஒரு 2.25 அடி ஷார்ப்பாக இருக்குங்க. அதே மாதிரி கட்டக்காய் பிரச்சனையும் கொஞ்சம் வரத்தான் செய்யுது. கட்டக்காய் அதாவது நல்லா காய்க்கும்போது, நிறையா காய்க்கும்போது கட்டக்காய் பிரச்சனை கொஞ்சம், அதாவது ஒரு 3-4 பறிக்கெல்லாம் காய் இந்த கட்டக்காய் அதிகமாக விழாதுங்க. இந்த கடைசி பறிக்கு காய் கொஞ்சம் கட்டக்காய் விழுது. மற்றபடி காயோட குவாலிட்டியாக இருக்கட்டுங்க, வெயில் டைம்லலாம் இந்த காயை அடிச்சிக்க வேறு காயே இல்லைன்னு தாங்க சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்டா நல்லா காய் குவாலிட்டி நல்லா பச்சை பசைன்னு இருக்கும். சரிங்க, இந்த பிஎட் டேனியல் முருங்கை ரகத்துக்கு உர நிர்வாகம் எப்படிங்க பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த முருங்கை ரகத்துக்கும் நம்ம நடவு செஞ்சு 3வது மாதத்தில் முருங்கைக்கு கொஞ்சம் லைட்டாக மண் அணைச்சிட்டு நம்ம முருங்கைக்கு சாணி உரம் வைக்கணுங்க. இந்த சாணி உரம் எப்படி வைக்கணும்னா, முருங்கைக்கு 2 சைட்லேயும், அதாவது நாங்கள் சொட்டு விவசாயம் பண்ணுறோம். முருங்கைக்கு 2 சைடுமே நாங்கள் ஒரு 3 மாதம் முருங்கைக்கெலாம் 2 சைடு டீப் போட ஆரம்பிச்சிருவோம். இந்த டைமில்
நம்ம முருங்கையோட ஒவ்வொரு சைடும், அதாவது 2 சைடில் வந்து ஒவ்வொரு சைடும் வந்து ஒவ்வொரு வட்டா வீதம், ஒரு முருங்கைக்கு வந்து 2 வட்டா, ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு வட்டா வீதம் முருங்கைக்கு வந்து சாணி உரம் வந்து கண்டிப்பாக வைக்கணுங்க. அதே மாதிரி நம்ம முருங்கைக்கு வந்து அந்த டைமுக்கு, அதாவது 3 மாதத்துக்கு பிறகே நம்ம வந்து கடை உரங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக நம்ம வந்து கடை உரங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். நம்ம பெரிய மரத்துக்கு 1 வருஷம் முருங்கைக்கு மாதிரிலாம் அதிகமாக தேவையில்லைங்க. ஒரு சின்ன அளவில் நம்ம வந்து இந்த பிஏ டேனியல் முருங்கை ரகத்துக்கும் நம்ம வந்து கடை உரங்கள் கொடுக்கணும். அது என்னென்ன உரங்கள் நாங்கள் வந்து கொடுப்போங்கிறதையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் போடுறோங்க. இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் வந்து இந்த பிஏ டேனியலுங்கிற முருங்கை ரகத்தை வந்து காய் வந்து பறிச்சுட்டு இருக்காங்க நம்ம தோட்டத்து ஆட்கள். பாருங்கள் எப்படி காயோட தன்மையும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு தோட்டத்தில் ஒரு 3/4 காய் பறிச்சிட்டோங்க. இப்போ வந்து இருக்கிறது ஒரு 1/4 காய் தான் இருக்குது. அதனால் நமக்கு காய் வந்து குறைவாக தான் தெரியும். மற்றபடி இது சீசன் டைம்லாம் காய்க்கிறத பார்த்தா நல்லாவே இருக்குங்க, நல்லா காய்க்குது. காயும் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் மழை டைமில் வந்து இது வந்து கொஞ்சம் மழை தண்ணி பட்ட பிறகு கொஞ்சம் வந்து காய் வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க. ரொம்பவும் சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் சேஞ்ச் ஆக தான் செய்யுது. அதே மாதிரி காய் அந்த டைமில் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக கலர் சேஞ்சாக இருக்கும். காய் வந்து அந்த மழை டைமில் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னா அந்த டைம்லேயும் கொஞ்சம் பச்சைத்தன்மை விடாமல் கொஞ்சம் இருக்கத்தாங்க செய்யுது. ஆனால் கரும்பு முருங்கை வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி முருங்கைங்க. இதெல்லாம் வந்து 2வது 3வது ரகம்னு தான் சொல்லலாம். மற்றபடி வெயில் டைமில் வந்து இது வந்து கரும்பு முருங்கைக்கே டப் கொடுக்குங்க. அந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியாக பச்சை பசேன்னு நல்லா தகன்னு மின்னதாங்க செய்யும் இந்த பிஏ டேனியலுங்கிற முருங்கை ரகம். சரிங்க, கலை நிர்வாகம் வந்து இந்த ரகத்தில் வந்து நம்ம எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கலை நிர்வாகம் வந்து நம்ம வந்து கரெக்டாக முறையாக பண்ணணுங்க. அதாவது நம்ம மூட்டை சுற்றி, அதாவது மரத்தோட மூட்டை சுற்றி வந்து களைகள் வந்து அதிகமாக இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்போந்தான் நமக்கு வந்து பூச்சி தாக்குதல் வந்து குறைவாக இருக்கும். முருங்கையும் வந்து நமக்கு தொடர்ந்து வந்து பூச்சி தாக்குதல் வந்து பாதிக்கப்படாமல் நமக்கு ஈல்டும் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்குங்க. பாருங்கள், இந்த பிஏ டேனியல் முருங்கை ரகத்தை வந்து காயோட குவாலிட்டியை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா பச்சை பசைன்னு தாங்க இருக்கும். நல்ல ரகம்தான். கண்டிப்பாக நல்லா பயிரிடுங்க. ஆனால் அவங்கவுங்க பகுதி மண்ணுக்கு ஏற்ற மாதிரி பயிரிடுங்க. இந்த பகுதி எங்கள் பகுதி வந்து மண் பகுதிங்க, நாங்கள் பயிரிட்டுருக்கோம், நல்லா இருக்குது. அதே மாதிரி உங்கள் பகுதியில் வந்து எப்படி மண் பகுதி இருக்குது, அதுக்கு இந்த ரகம் எப்படி காய்க்குங்கிற பார்த்து பயிரிடுங்க.